ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜிம்மில் பிகினர்ஸ் பண்ணுற சில காமனான மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். பிகினர்ஸ் பண்ணுற முதல் மிஸ்டேக் என்னன்னா, நான் எல்லா எக்ஸசைஸையும் செஸ்ட் அப் பண்ணி போட போகிறேன்னு அவங்க ஹிப்ஸ் லைட்டாக இப்படி பண்ணிடுவாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது பண்ணால் உங்களுக்கு முதுகு வலி தான் வரும். நீங்கள் எந்த எக்ஸசைஸ் போட்டாலும் உங்கள் கோரை டைட் பண்ணிட்டு போடுங்க. கோரை டைட் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா அதுக்கு அதிக யூடியூப் வீடியோ இருக்குது, அது ஏன்ட்ட கேட்காதீங்க, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெட் லிஃப்ட் போடுறீங்கன்னா, நீங்கள் அதை பண்ணும்போது உங்கள் பேக் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், எந்த பெண்டும் இருக்கக்கூடாது. இப்போ மசில் பில்ட் பண்ணுறது வந்து நீங்கள் எவ்வளோ ரெப் எண்ணில் போட்டு பில்ட் பண்ணலாம். இப்போ 4 ரெப் போட்டு மசில் பில்ட் பண்ணலாம், நீங்கள் 50 ரெப் போட்டு பில்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் எப்போ தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் லோ ரெப் போட்டே மசில் பில்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரெப் அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் அந்த போடுற 4 ரெப்பும் ஃபார்ம் தப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் தப்பாகும் போது தான் உங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா நீங்கள் போடுற 4 ரெப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா மசில் பயங்கரமாக பில்ட் ஆகும். அந்த 4 ரெப்பு ஃபார்ம் தப்பாக போட்டிங்கன்னா இன்ஜுரி தான். இப்போ மூணாவது மிஸ்டேக் என்னன்னா, ஒரு எக்ஸசைஸை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா இப்படி பேசி ஹைடா மச்சான் இப்படி சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருவீங்க செட்டப்போட. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மசில் போடுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஒரு ஒர்க் அவுட்டை சீரியஸாக போடுறீங்கன்னா ஒரு செட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பயம் வரும், ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகும். முக்கியமாக நீங்கள் ஸ்குவாட்ஸ்லாம் போட்டிங்கன்னா அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது சீரியஸாக பண்ணுங்கள். அப்புறம் கார்டியோ பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியாக பேசிக்கோங்க. இப்போ 4வது மிஸ்டேக் என்னன்னு சொல்லுவேன்னா, அது வந்து முக்கியமாக நான் ஸ்கின்னி கைஸ்க்கு சொல்லுவேன். இப்போ வந்து நான் பல்க் பண்ண போகிறேன், நான் உடம்பு ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியோ கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, அப்புறம் சுத்தமாக ஸ்டாமினா இல்லாமலே போயிடும். நீங்கள் நினைக்கலாம் இவன் இவ்வளோ பேசுகிறானே, ஆனால் இவனுக்கே எவ்வளோ மசில் இல்லையேன்னு. ஆனால் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா யூ எக்ஸ்பெக்ட் டூ மச். ஏன்னா ஒரு நேச்சுரலாக இருந்தால் மசில் பில்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல மசில் க்ரோத் உங்களுக்கு தெரியணுன்னாலே ஒரு 5 இயர்ஸ் மேலே போனால் தான் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிவிங்க. இது வந்து என்னடா இவன் இவ்வளோ வருஷம் சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். இப்போ நான் உங்களால் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துல கூட மசில் போட முடியாதுன்னு சொல்ல, அது எல்லாமே உங்கள் ஜெனடிக்ஸை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் டயட் எல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை உண்மையாகவே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா, நான் அதை தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.